சொன்னா சுண்டைக்காய் வந்து கிடைக்கும் நாட்டு மருந்துகள்ல. அது வந்து வத்தல் மாதிரி கிடைக்கும் இல்லையா? அதை வந்து பவுடர் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் மோர்ல வந்து 1 ஸ்பூன் அளவு அந்த சுண்டைக்காய் பவுடரை சாப்பிட்ட உடனே வந்து குடிச்சிடுங்க. மேம் நான் வந்து 2 வருஷத்துக்கு மேல பித்தப்பை எடுத்து ஆபரேஷன் பண்ணியிருந்தோம். சரிம்மா. அது இப்ப வந்து என்ன செய்யுதுன்னா சாப்பிட்டோம் வெளியே போயிருது. ஒரு தண்ணி மட்டும் தான் குடிச்சு இப்போதைக்கு என்னால இருக்க மணிக்கு சாப்பிட்டா என்னால உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குதுங்களா? ஏத்துக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியல என்னால. சரிம்மா. வாமிட் வர மாதிரி இருக்கா இல்ல? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா சாப்பிட்டா உடனே பாத்ரூம்குள்ள போயிடணும். பாத்ரூம் போயிடுங்களா? ஆமா. அந்த அடுத்த செகண்டே போயிடணும். நம்ம உடம்பு வந்து அதை ஏத்துக்கவே மாட்டேங்குது. சரி. என்னன்னா பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பித்தப்பை ரிமூவ் பண்ணாம கல்லை மட்டுமே கரைச்சு வெளியே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அதுக்கு வந்து சர்ஜரி நிரந்தரமான தீர்வு கிடையாது. இப்ப கிட்னில இருக்க ஸ்டோன் எப்படி யூரின்ல வருதோ அதே மாதிரிதான் பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்கள் மோஷன் வழியா வந்துடும். அது ரிமூவே பண்ணிருக்க தேவையில்லை. ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டா இப்படிதான் வாழ்க்கை ஃபுல்லா அஜீரண கோளாறுகள் வருது, மோஷன் அடிக்கடி போற மாதிரி இருக்கு, இல்ல சாப்பிட்ட உடனே வாமிட் வருது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாமிட் வரும், ஜீரணமே ஆகாது, எப்பவும் மந்தமாவே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட என்னால சாப்பிட முடியல, தயிர் சாதம் மோர் சாதம் தவிர சாப்பிட முடியல, தண்ணி தவிர வேற எதுவுமே குடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்றும் இல்லை, இனிமேல் சர்ஜரி பண்ணியிருக்க வேண்டாம், ஆனா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா ஜீரணமாகறதுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி உங்களுக்கு வந்து அஷ்டச்சூரணம்னு சொல்லிட்டு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். வாங்கிக்கோங்க. வாங்கி அதை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அது சாப்பிட்டுமே வந்து மோஷன் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சுண்டைக்காய் வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். அது வந்து வத்தல் மாதிரி கிடைக்கும் இல்லையா? அதை வந்து பவுட்ரு பண்ணி ஒரு 1/2 டம்ளர் மோரில் வந்து 1 ஸ்பூன் அளவு அந்த சுண்டைக்காய் பவுடரை சாப்பிட்ட உடனே வந்து குடிச்சிடுங்க. மோஷன் போகிறது கண்ட்ரோல் ஆகி வந்துடும். ஆனால் இப்போது பித்தப்பை கல்ல ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பித்த நீர் போய் சேரத்துக்கான இடமே கிடையாது. அந்த வயிறு அது வந்து அங்க ஃபுல்லா தெரிச்சு குடல்ல அரிக்கிறது மாதிரியான விஷயங்கள். அதனால வந்து அந்த கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போது ஜீரணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாங்கிறதுலாம் நீங்கள் டாக்டர்கிட்டையும் நேரில் கன்சல்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஆல்ரெடி நீங்கள் சர்ஜரி பண்ணீங்க இல்லையா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டு நாடி பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை கொடுப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா என 6 மாநிலங்களில் 102க்கும் அதிகமான கிளைகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 கிளைகள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் 5 தலைமுறைகளின் நம்பிக்கை, அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை.